அப்புறம் இன்னொரு விஷயம், தளபதி விஜய் அவர் வந்து தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிச்சதுல இருந்து பல விமர்சனங்கள் நிறைய பேர் வந்து திமுக சார்ந்தவர்கள், சில நடிகர்லாம் வைக்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாரி தான் பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்களும் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிச்சு ஒரு 3, 4 மாசத்துக்கு அப்புறமா விமர்சனம் பயங்கரமா பண்ணாரு. எப்படி நீங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணலாம்? உங்களுக்கு அவ்வளவு என்ன தகுதி இருக்கு? அப்படின்ற மாரி சில இடத்துல வந்து ரொம்ப அவதூறுலாம் பரப்புனத நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒரு கட்டத்துல வந்து இது ரொம்ப காமெடியா நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்மளும் அத விமர்சனம் பண்ணணும். ஆனா எது வினை விதைத்தவன் அதற்கான அறுவடை செஞ்சு தான் ஆகணும். அதே மாதிரியே இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் இருக்கான் குமாரு அப்படின்ற ஒரு ஃபீல் உருவாகுது. ஏன்னா சும்மா ஒருத்தர் மேல அவதூறு பரப்புறது, கண்டபடி பேசுறது, நீலாம் அவ்வளவு ஒர்த் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கட்சியினுடைய தலைவரை விமர்சனம் பண்றது நம்ம அப்பயே கண்டிச்சோம். அதற்கான ஒரு பலனா தான் இதை நான் பார்க்குறேன். என்னன்னாக்கா பவர் ஸ்டார் வந்து பண மோசடி வழக்குல கைதாயிருக்காரு. இது கேட்கும்போது நமக்கு என்ன தோணும், வினை நீ வேற விதமா சில பேருக்கு வந்து ஒருத்தர் வந்து கொச்சைப்படுத்தலாம், அவதூறு பரப்பலாம். அது எல்லாமே எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. வினை நீ விதைத்த அதனால அறுவடை செய்யற அப்படின்றது தான் இப்போ பயங்கரமா சோசியல் மீடியாவில் அவருக்கு எதிரான சில கருத்துக்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுது.